நீங்கள் எப்போதாவது யோசிச்சு இருக்கீங்களா எப்படி தி சிம்ப்சன்ஸ் எதிர்காலத்தை முன்னறிவிப்பாங்கன்னு? இந்த கேள்வி பல வருஷங்களாக மக்களை குழப்புது. சிலர் நினைக்கிறாங்க அந்த ரைட்டர்ஸ் முன்னறிவிப்பாளர்கள், மற்றவர்கள் நினைக்கிறாங்க அவங்க நல்ல ப்ரெடிக்ஷன் பண்ணுறாங்கன்னு. தி சிம்ப்சன்ஸ் பல கனவுகளை நிஜமாக்கியது. அதுல டொனால்ட் ட்ரம்ப் எழுச்சி, 9/11 தீவிரவாத தாக்குதல் மற்றும் ஸ்மார்ட் வாட்ச் இன்வென்ஷன் எல்லாம் அடங்கும். இந்த வீடியோவுல நாம பார்க்க போறோம் சிம்ப்சன் என்ன ப்ரெடிக்ட் செய்திருக்காங்க, அதோடு அந்த டிஃபரண்ட் தியரிஸ் பற்றியும் பேசுவோம். அதுல சட்டிரிக்கல் நாலேஜ், கெஸஸ் மற்றும் சில நேரங்களில் லக் பற்றியும் பேச போகிறோம். தி சிம்ப்சன்ஸ் பத்தி தெரியும்ல உங்களுக்கு? அந்த ஃபாக்ஸ் நெட்வொர்க்ல 34 சீசன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, 750 எபிசோட்கள் வந்திருக்கு. அது ஒரு சாதாரண ஷோ இல்ல, அது ஒரு படைப்பு, ஒரு கல்ச்சுரல் டச் ஸ்டோன் ஆக மாறியது. நம்ம நகைச்சுவை புரிதலை ஆழமாக வளர்ப்பு செஞ்சிருக்கு. அதுல ஐகானிக் ஃபிகர்ஸ், நினைவுக்குரிய சம்பவங்கள், மறக்க முடியாத லைன்ஸ் எல்லாம் நம் யதார்த்தத்தோட அதிர்ச்சிகரமான விதத்தில் ஒத்துப்போயிருக்கு. பூச்சி மாதிரி சாராடர்சி கூட ஜோக்கா அறிமுகப்படுத்தி அதோட அசல் நோக்கத்தை தாண்டி ஒன்றாகும். நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கும் ஃபிக்ஷன் கதைகளுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கோ, அதைவிட அதிர்ச்சி தரும் உண்மைகள் எப்பவும் நிறைய இருக்கும். த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் என்னும் அந்த பிரபல பத்திரிகை த சிம்ப்சன்ஸ் சீரியலின் 31 சீசன்ஸ் கவனமா அலசி, முழு எபிசோட்ஸ், ட்விஸ்டட் பிளாட் ட்விஸ்ட்ஸ், சிறந்த ஒன் லைனர்ஸ் எடுத்து அதுல நடந்ததும் உண்மை வாழ்க்கையோட கோயின்சிடென்சஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ப முடியலையே. இந்த சந்தர்ப்பங்களை நாம இப்ப விரிவா பார்க்க போகுது. ப்ரொஃபெட்டிக் பஞ்ச்லைன் அப்படி ஒன்று த சிம்ப்சன்ஸ்ல ட்ரம்பின் பிரசிடென்சி முன்னரே கணித்து கொண்டது நினைவிருக்கா? சீசன் 11 எபிசோட் 17 பேக் டு தி ஃபியூச்சர். அதுல லீசா பிரசிடென்ட் ஆக இருக்காங்க. ஒரு கேபினெட் மீட்டிங்ல we inherited quite the budget crunch from President Trumpனு சொல்றாங்க. அப்போ எல்லாம் சாதாரண ஜாலி ட்ரிப் மாதிரி தான் தோணுச்சு. இதுல ஒரு சிறிய ஜோக்கு போல தொடங்கியது. ட்ரம்ப் அப்போ ரிஃபார்ம் பார்ட்டி பேனர்ல ஓடுறது பற்றி ஒரு தகவல். ஆனா அது வெறும் காமெடி இல்லையாம் பாருங்க. அது எல்லாத்தையும் தலைகீழா போட்ட விதமா மாறிப்போச்சு. 2016 தேர்தல் வந்தப்போ ட்ரம்ப் வென்றுட்டாரு. அப்போ அந்த பழைய ஜோக் ஒரு முன்னறிவிப்பா மாறிடுச்சு. தி சிம்ப்சன்ஸ் குழுவும் நாம் மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க இதை ஆச்சரியமா தெரிவிக்க ஒரு சாக்லேட் போர்ட் ஜோக் வைச்சு, சரியா இருக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ட்ரம்ப் 2024 மறுபடியும் ஓட போறார்னு சொன்னப்ப அந்த லைனு வெறும் கிண்டல் இல்ல, அது ஒரு முன்னறிவிப்பாக மாறிடுச்சு. ஜனங்க உண்மை நிஜமாவே கற்பனையை விட விசித்திரமானதுன்னு சொல்லுவாங்கல்ல, இதோ அதுக்கு உதாரணம். இல்ல, த சிம்ப்சன்ஸ் காமிக்ஸ் பார்க்கும்போது லீசா த கிரீக் என்ற 3வது சீசன் எபிசோட்டில் லிசா ஒரு அதிசயம் செய்திருக்கா. அதுல அவங்க சொன்ன வாஷிங்டன் ரெட்ஸ்கின்ஸ் சூப்பர் பவர்ல வென்றுருச்சு பாருங்க. அந்த எபிசோட் வெளியான போதே அது கிடைக்கவில்லை. பெரிய கேம் முன்னாடியே இதை கணித்து விட்டார்கள். ஒரு சந்தேகம் இருக்கலாம், ஆனால் அடுத்த வருடம் ஸ்டுடியோ இதே மாதிரி ஒரு ட்ரிக் கொண்டு வந்தார்கள். லாஸ்ட் மினிட் சேஞ்ச் ஒன்றை செய்து ஆக்சுவல் நேம்ஸ் ஆஃப் த டீம்ஸ் டப் செய்தார்கள். நம்புங்கள், தி சிம்ப்சன்ஸ் மீண்டும் சரியாக கணித்தார்கள். டாலஸ் கவுபாய்ஸ் சாம்பியன்ஸ் ஆக அறிவித்தார்கள். அந்த 3 வருடங்களில் அவர்கள் இதே முறையை மேலும் முயற்சி செய்தார்கள். முடிவுகள் கலவரமானவை என்பதை உணர முடியும். ஆனால் ஒரு சிறு ஃப்ளூக் இல்லாமல் இது நிஜம் என்பதை நிரூபிப்பதற்காக சான் பிரான்சிஸ்கோ 49 ஏர்ஸ் வெற்றியை கணித்தார்கள், சான் டியேகோ சார்ஜர்ஸ் மீது சூப்பர் போல் ஆக்சியனில். எனவே கிறிஸ்டல் பால் எதுக்கு தேவை என்று கூறிக்கொள்வோம் எப்போதும் தி சிம்ப்சன்ஸ் இருக்கும் போது. இது ஒரு விசித்திரமான ரைட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ். நீங்கள் இந்த வீடியோ ரசித்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனது சேனல். நான் ஒவ்வொரு வாரமும் தி சிம்ப்சன்ஸ், பாப் கல்ச்சர் மற்றும் கரண்ட் இவெண்ட்ஸ் போன்ற பல சுவாரஸ்யமான டாபிக்ஸ் பற்றி வீடியோஸ் பதிவேற்றுவேன். புதிய வீடியோ அப்லோட் செய்யும்போது நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐகான் கிளிக் செய்யுங்கள். எனவே என்னை சப்ஸ்கிரைப் செய்ய வெயிட்டிங் இன். இன்றைய நாளில் என்ன ஒரு வியப்பு! த ஃபாக்ஸ் மற்றும் டிஸ்னி ஒன்று சேர்ந்து ஒரு சிம்ப்சன்ஸ் கணிப்பு உண்மையானது. இப்போது கவனிப்போம். சீசன் 10 எபிசோட் 5 when you dish upon a star. நினைவு இல்லையா? அந்த எபிசோட் இறுதியில் ஒரு ட்விஸ்ட் தான் வந்துச்சு. 20th century ஃபாக்ஸ் லோகோ கீழே ஒரு லைன் உள்ளது, a division of Walt Disney Company. அது ஒரு சின்ன ஃபன் தான். என்னை காண்பீர்களா? சிம்ப்சன்ஸ் எப்போதுமே தன்னோட பேரண்ட் கம்பெனி மீது கலாய்க்க தயங்காது. ஆனால் இந்த இணைவு வேற லெவல். ஜூலை 2018ல என்ன நடந்துச்சு பாருங்க. ஆமாம், ஃபாக்ஸ் விற்கப்பட்டது வால்ட் டிஸ்னி கம்பெனி. திடீரென்று ஹோமர் சிம்ப்சன் மற்றும் மிக்கி மவுஸ் ஒரே அறையில் பார்ட்னர்களா மாறிட்டாங்க. இந்த மாதிரி நடப்பன யாரு எதிர்பார்த்திருக்க முடியும்? ஆனால் தி சிம்ப்சன்ஸ் அந்த ஜோக் அந்த வருடங்களுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதை பத்தி யோசிக்கும் போதே தலை சுற்றல உணர்வு வருது. ஒரு எபிசோடு ரியல் லைஃப் உடன் ஒரே மாதிரி அமைய பார்த்தா நம்மள அதிசயப்படுத்துது அல்லவா? சீசன் 17 எபிசோட் 10 ஹோமர் அவர்கள் தவறாக மேசன் ஃபேர்பாங்க்ஸ் அவர்களின் உண்மையான தந்தை என்று நம்பியிருந்தார். என்ன நடக்கிறது இங்கே? ஹோமர் மற்றும் மேசன் ஃபேர்பாங்க்ஸ் இருவரும் தனித்தனியாக தங்களுடைய சப்மர்சிபிள்களில் ஏறி ஆழ்கடலின் ஆழங்களுக்குள் இறங்குகிறார்கள்.
அவர்கள் மூழ்கிய பீசோ மோஜாதோ தேடுகிறார்கள். ஆனால் ஃபோமர் சின்ன சோதனை வருகிறது. அவரது சப்மர்சிபிள் பவளப்பாறையில் சிக்கிக்கொள்கிறது. அவரது ஆக்சிஜன் விநியோகம் அதிர்ச்சிகரமாக குறைந்து வருகிறது. ஹோமர் கான்ஷியஸ்னஸ் இழந்து 3 நாட்கள் பின்னர் மருத்துவமனையில் மீண்டும் விழிப்பாகிறார். இப்போது ஜூன் 2023 முன்னோக்கி ஓஷன் கேட் சப்மர்சிபிள் 1 அந்த பாசஞ்சர்ஸ் களுடன் அட்லாண்டிக் அடியில் டைட்டானிக் ராக் பார்வையிட சென்றபோது மறைந்து விடுகிறது. ஹோமர் அந்த கதையோடு இதற்கு ஒருபோதும் உள்ள பயங்கரமான ஒற்றுமையை சில சிம்ப்சன்ஸ் ரசிகர்கள் கண்டுபிடிக்கின்றனர். நேரம் தீவிரமாக கழிகிறது. அந்த சப்மர்சிபிள் ஜூன் 19ஆம் தேதி காலை புறப்பட்டது, 96 மணி நேர ஆக்சிஜன் சப்ளையுடன். ஜூன் 22ஆம் தேதி நேரம் வரை. இந்த கதை நேரம் எவ்வளவு முக்கியமென்று நம்ம ஹோமர் சொல்லும் போது அதை கேட்க கேட்க அது மிக ஆச்சரியமா மாறி நமக்கு புரியும். இது ஒரு சாதாரண கோயின்சிடன்ஸா? இல்லை, நமக்கு அதிசயமாக தோன்றும் சில உண்மைகளை த சிம்ப்சன்ஸ் முன்னறிவித்ததல்லவா? அப்படி டைம் டெல்லிங் டெக் கேஜெட்ஸ் பற்றி சொல்லும் போது அவங்க எபிசோட் 6 சீசன் 19 இல் லீசா உடைய வெட்டிங் பற்றி கிடைக்கும் எபிசோட் அவ்வளவுதான் மறக்க முடியாது. அந்த எபிசோட் முதலில் ஸ்பிரிங்ஃபீல்ட் குடும்பத்தினர் எதிர்காலம் பார்த்தாங்க. ஆனா சிரிக்க சிரிக்க டெக் உண்மைகள் சொல்லி அந்த எபிசோட் நமக்கு எத்தனை யதார்த்தமாவோ அதற்கே அச்சுறுத்தல் தான். நாம நினைவில் கொள்வோம், அந்த ஹியூ லீசா உடைய ஃபியான்சே மனமுறிவு செய்யும் போது அவருடைய ரெஸ்ட் வாட்ச் இருக்கு பேசினாரு. அது ஒரு டெக் ஜோக்காக தான் கிடைச்சு. ஆனால் 2013 வரும்போது இது ஒரு நகைச்சுவை இல்லை. வாய்ஸ் ரெகக்னிஷன் ஸ்மார்ட் வாட்சஸ் சந்தையில் வந்து பூமியையே அதிர வைத்தது. லீசா வெட்டிங் பற்றிய அந்த காட்சியில் உண்மை பேசியிருந்தாங்களா என்று நினைக்க வைக்கும். அது ஒரு சில திருமணங்களையும் காப்பாற்றியிருக்கும். இன்னும் என்ன த சிம்ப்சன்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் நமது ரெஸ்ட்களில் டிக் செய்யும் என்று நினைக்கையில் நமக்கே ஆச்சரியமாக உள்ளது. நாம் இப்போ பேச போற விஷயம் உண்மையிலேயே ஒரு மிரட்சியானது. த சிம்ப்சன்ஸ் என்ன மாதிரியான ஒரு முன்னறிவிப்புகளை எப்படி செய்வாங்கன்னு ஒரு தியரி இருக்கு. அதுதான் த சிம்ப்சன்ஸ் ரேசர். இது சொல்றது எப்பவும் எளிமையான எக்ஸ்பிளனேஷன் தான் சிறந்ததுன்னு. த சிம்ப்சன்ஸ் ரைட்டர்ஸ் உண்மையில் எதிர்காலத்தை கணிப்பது இல்லை. அவங்க நடப்பு எவன்ஸ்களையும் ட்ரெண்ட்ஸ்களையும் சாடிராக வைத்து எழுதுறாங்க. இதனால் தான் அவங்களுக்கு முன்னறிவிப்பு போல் தோணுது. உதாரணமா, ஒரு பியோதல பாட் டு த ஃபியூச்சர் லீசா சிம்ப்சன் அமெரிக்காவின் பிரசிடென்ட்டாக இருக்காங்க. 2020 கமலா ஹாரிஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆனது உண்மையில் இந்த பியோதன் ப்ரெடிக்ஷன் நிறைவேறியது போல் தோன்றியது. ஆனால் கமலா ஹாரிஸ் 2000லேயே பெரிய பொலிட்டிஷியனா இருந்தாங்க. எனவே த சிம்ப்சன்ஸ் ரிட்டர்ஸ்க்கு எதுவும் ஸ்பெஷல் கணிப்புகள் இல்லை. அவங்க ஒரு ஜோக்காக இதை சொல்லி இருக்காங்க. மேலும் த சிம்ப்சன்ஸ் ரைட்டர்ஸ் எஜுகேட்டட் கெஸஸ் பண்ணுவாங்க. அதாவது நடப்பு எவன்ஸ்களையும் ட்ரெண்ட்ஸ்களையும் பார்த்துட்டு வரலாற்றை அறிந்தவர்களால் எதிர்காலம் பத்தி கணிப்புகளை பண்ணுறாங்க. நம்ம பொண்ணு லீசா ஆன் ஐஸ் எபிசோட்ல ஹோமர் சிம்ப்சன் சொன்ன பிரக்னை பாருங்க. அவர் சொன்னாரு சிகாகோ கப்ஸ் வேர்ல்ட் சீரீஸ் ஜெயிப்பாங்கன்னு. 1992ல சொன்ன இந்த கணிப்பு பிறகு எந்த மிராக்கிள் தெரியுமா? 2016ல தான் சிகாகோ கப்ஸ் உண்மையிலேயே வேர்ல்ட் சீரீஸ் ஜெயிச்சாங்க. அப்படியே கலக்கல் கணிப்பு. ஆனா இதை இங்கே நிறுத்தக்கூடாது. ஹோமர் கோஸ் டு இந்தியா எபிசோடில் ஹோமர் சொன்னார், இந்தியா ஒரு பெரிய எக்கனாமிக் சக்தி ஆகி போகுதுன்னு. 1994ல நாம எல்லாம் கேட்டப்போ இந்தியா இன்னும் டெவலப்பிங் நேஷன் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ பாருங்க, இந்தியா வேகமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. த சிம்ப்சன்ஸ் டீம் எப்படி இதெல்லாம் கணிக்க முடிஞ்சிச்சு தெரியுமா? ஒரு காரணம் சாட்டாயர் இருக்கு, இன்னொன்று எஜுகேட்டட் கெஸஸ். ஆனா லக் கூட எசென்ஷியல் ரோல் வகிச்சிருக்கு. சோ இதுதான் த சிம்ப்சன்ஸ் எப்படி ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னு சில தியரிஸ்.